ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிட்டிக்கிட்ட சத்யா பேசிகிட்டு இருக்கான். நமக்கு தேவையில்லாத விஷயம் எங்கள் மாமா கிட்ட நம்ம போய் தலையிட வேண்டாம், தேவையில்லாமல் அது அவங்க குடும்ப விஷயம், நைட்டே எங்கள் அக்கா வந்துருச்சு அப்போலாம் சொல்கிறாங்க. அப்போ சிட்டி என்ன சொல்கிறாங்க, என்னப்பா எதனா அக்காவை எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு தானே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் அப்படின்னதும், ஆமாம் சிட்டி நானும் அது நான் உன்னை எதுவும் சொல்ல, ஆனால் அது அவங்க குடும்ப விஷயம், தலையிடுறது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் நான் அந்த காசு எடுத்தது கூட அவர் அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தேவையில்லாமல் போயிட்டு அந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷனில் கெத்து காட்டினதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமேல் நான் உங்கள் விஷயத்துக்கே போக மாட்டேன், அது அவங்க குடும்ப விஷயம், நீயும் சண்டைக்கு போகாத எங்கள் மாமா கிட்ட அப்படின்னு சத்யா சொன்னதும் சரிப்பா நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லிடுறான். சத்யா கிளம்பி காலேஜுக்கு போயிடறான். அப்போ சிட்டி கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, என்ன சிட்டி இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு தான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னதும் இருடா இப்போ திடீர்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி மாறிட்டான், கொஞ்ச நாள் ஆற போடுவோம், அப்புறமா எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் சிட்டி. இங்கே மனோஜும் நம்ம ரோகிணியும் கடைக்கு போகிறாங்க. போகும்போது மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நீ போ, நான் ஒரு டீலரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, எனக்கு பார்லரில் வேலை இருக்குது அப்படின்னதும் சொல்லிவிட்டு அவன் மனோஜ் போயிடுறான். ரோகிணி உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு சார் வந்திருக்காரு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, பொருள் எல்லாம் எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னதும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு ஆனால் அங்கே இருக்கிற ட்விஸ்ட்டு தெரியாதுல்ல. பட் எங்கே இருக்காரு அப்படின்னதும் இந்தமாரி ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னதும் பார்த்தாக்கா அந்த இவன் பிளாக்மெயிலர் இருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். அவங்க போய் கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா அவன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்ததும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு பொக்கே கொடுக்குறான். அவங்க வாங்க மாட்றாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னதும் எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்குறாங்க, அந்த பொக்கே வாங்கிக்கோ, அப்புறம் உன்னை தான் எதனா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல் சொல்கிறான். அப்போ அவங்க அந்த புக்கே வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பரவாயில்லையே, பெருசாக கடை பிடிச்சிட்ருக்கியே, நல்ல பணம், நிறைய பணம் இது பண்ணியிருப்பியே அப்படின்னதும் இங்கே பாரு, இது மனோஜோட கடை, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னதும், அது எப்படி ரோகிணி, நான் வராமல் எப்படி, நீ கொடுத்த காசு பத்தவே இல்லை, நீ தானே எனக்கு ஏடிஎம்மு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, நீ இப்போ தானே அவனுக்கு 1,00,000 கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன பணம், என்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, எல்லா பணத்தையும் போட்டு இந்த கடையை இது பண்ணிட்டோம், கடன் வர வாங்கியிருக்கோம் அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடு, இல்லைனா இங்கே இருக்கிற பொருட்களில் காஸ்ட்லியானது எனக்கு கொடு அப்படின்னதும், என்ன லூஸு மாதிரி பேசுகிற அப்படின்னதும் சரி பரவாயில்ல, நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, உன் புருஷன் இப்போ தானே போயிருக்கா, நான் வெயிட் பண்ணுறேன், அவன் வந்ததும் உன் கதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்படியே பயப்படுறாங்க. நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து தனி வீடு தான் போகிறேன், அதுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் எனக்கு வேணும் அப்படின்னதும் இப்போ நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறான். வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது தான் மனோஜ் வராரு. வந்ததும் அவர் பார்க்குறாரு. பார்த்ததும் எப்படியோ ஒரு ஒரு 1,00,000 2,00,000த்துக்கு சேல்ஸ் ஆகிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக ஓடிடுறாரு. என்ன ரோகிணி பரவாயில்லையே, நீ இருந்த 1 மணி நேரத்துலேயே நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடியாந்து அந்த கல்லால் பார்க்குறாரு, பணம் இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா கல்லால் பணம் இல்லை. என்ன ரோகிணி, கேஷ் இல்லையே, சரி ஒரு வேளை கார்டில் பே பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு, ஃபோனை செக் பண்ணுறாரு. எனக்கு எதுவும் மெசேஜ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ இல்லை, அவருக்கு இஎம்ஐல கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இஎம்ஐல கொடுத்துருக்கேன்னு சொல்கிற, நம்ம தான் ஏற்கனவே பிளான் போட்டோம்ல, இஎம்ஐல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னதும், இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்றாங்க. சரி, இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு இவ்வளோ 2,00,000த்துக்கு வாங்கினதுக்கு இதுக்கும் டவுன் பேமெண்ட்னா கொடுத்துருப்பார்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டவுன் பேமெண்ட் கொடுக்கல, என் கிளைண்ட்டோட ஹஸ்பண்ட் தான் அவர், கொடுத்துருவாரு அப்படின்னதும் என்ன ரோகிணி இந்த மாதிரி பண்ணுற, நீ நம்ம தான் ஏற்கனவே டிசைட் பண்ணல அப்படின்னதும்
ரோகிணிக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. உடனே சரி நான் வந்துட்டு அவரை ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த பொருளெல்லாம் வாங்கிடுறேன். அவர் கேட்டாக்கா வந்துட்டு என் புருஷனுக்கு என் மேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே பேக் எடுத்து ஃபோன் எடுக்க போகிறாங்க. வேண்டாம் வேண்டாம் ரோகிணி வேணாம், நீ தானே கொடுத்துருக்க, நீங்கள் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சரி நீ பார்லருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பாவம் அப்படியே ஒரு மாதிரி பெஜாராயிடுறாங்க. பெஜாராயிட்டு அவங்க ஒரு டிசிஷனோடவே வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு நம்ம திவ்யாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் பண்ணதும் வந்துட்டு வித்யா நீ எங்கே இருக்கேன்னதோ நான் இந்தமாரி ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு வித்யா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் உன்னை பார்க்கணும், நீ வா அப்படின்னதும் வந்துட்டு சரி நான் அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. 2 பேரும் வந்துட்டு எப்போவுமே ஒரு இதுவாண்ட மீட் பண்ணுவாங்கள்ல, ஒரு ஸ்ட்ரீட் கிட்ட. அந்த ஸ்ட்ரீட்லாண்ட 2 பேரும் நின்று பேசுகிறாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானதும் முன்னாடிலாம் வந்துட்டு பார்லர் வருவான், பார்லர்லேருந்து எதுவும் தூக்கின்னு போக முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறானா, இது விட்டாக்கா இவன் இந்த மாதிரி பண்ணானா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு போவான் போல இருக்கே, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியாவை முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னது. இல்லை இவனெல்லாம் வந்துட்டு அடக்கணும்னா ஒரு பொறுக்கியை வச்சு தான் அடக்க முடியும். அவன்கிட்ட ரவுடி கிட்ட போனால் தான் இவன் வந்துட்டு சரிப்பட்டு வருவான். அவனை வச்சு ஒரு 4 தட்டு வச்சா இவன் சரியாக போயிடுவான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னடி இப்போ தட்டை தான் சொல்ல போறியா இல்லை போட்டுக்கிட்டு தள்ள போறியா அப்படின்னு இருந்தோம். அப்படிலாம் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தாக்கா அவங்க யார்கிட்ட போகிறாங்கன்னா சிட்டிக்கிட்ட தான் போகிறாங்க. சிட்டிக்கிட்ட போனதும் வாங்க ரோனி அப்படின்னதும் வந்து நீங்கள் தான் வட்டிலாம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னதும் இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னதும் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான், அவனை வந்துட்டு 4 தட்டு தட்டணும் அப்படின்னதும் அவன் என்ன கேட்குறான், மேடம் நான் வந்துட்டு வட்டிக்கு தான் விட்றேன், இந்தமாரி வேலைலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னதும் வந்துட்டு வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சிட்டி உன்னை பற்றி எல்லாமே வெளியில் விசாரிச்சு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லையே என்னை பற்றி வந்துட்டு எல்லாமே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காரான். டேய் நம்மளை பற்றி எல்லாமே தெரியுதா வெளியில் அப்படின்னதும் வந்துட்டு அண்ணே ஆமாண்ணே எல்லாரும் உன்னை பார்த்தா பயப்படுவாங்கண்ணே அப்படின்னு வந்துட்டு அவன் ஏற்றி கொடுக்குறான். உடனே வந்துட்டு யார் அவன் எதுக்கு உங்களை மிரட்டுறான் அப்படின்னதும் வந்துட்டு இந்த மாதிரி அவன் ஃபோட்டோ காட்டிட்டு இவன் வந்துட்டு அவன் பொண்டாட்டி கூட அவனை விட்டு ஓடிட்டான், இவனை பார்த்தா ஐடி மேனேஜர் மாதிரி இருக்கானே அப்படின்னதும் வந்துட்டு அவன் சுத்த ஃப்ராடு, அவன் வந்துட்டு எங்களை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னதும் வந்துட்டு பிளாக்மெயிலாம் வந்துட்டு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு சிட்டி வந்து கேட்டதும் வித்யானை கோவப்படுறாங்க. வித்யா ரோகிணியும் நான் வந்துட்டு என்ன இதுக்கு வந்துட்டு நீ இவ்வளோ கண்டிஷன் கேட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி செய்யணுன்னாக்கா எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறோம் அப்படின்னதும் இல்லை வந்துட்டு என்னன்னு கேட்டேன் அப்படின்னது, இல்லை கேட்டால் தான் இதெல்லாம் சொன்னால் தான் நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்னுடைய கஸ்டமர், நீங்கள் வந்துட்டு நல்ல கஸ்டமர், நான் வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு செய்யாமல் போயிடுவேன், சரி காட்டுங்கன்னதும் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு சரி என்ன போட்டுடணுமா அப்படின்னதும் வந்துட்டு இல்லை போடலாம் வேணாம், 4 தட்டி அமுச்சிடுங்க, அப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தில் நான் தான் வந்துட்டு இதை பண்ணேன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் வந்துட்டு தெரியாத அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து சொல்கிறான். அப்புறம் வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் மூஞ்சில் ஒரு கோடு போட்டுருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதுக்கு காசு அப்படின்றாங்க. வேணாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க தானே தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிட்டி கூட இருக்கிறவன் வந்துட்டு என்ன இவன் வந்துட்டு முத்துவோடைய அண்ணன் பொண்டாட்டி தெரியும்டா, அந்த மீனாவுக்கு வந்துட்டு ஓரவத்தி முத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண முடியல, இவளை வச்சு தான் அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் ஃபோனில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்துட்டு அவனோட நம்பர் வந்திருக்கு, அவனை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு வந்துட்டு சிட்டி வந்துட்டு சொல்கிறான். அப்புறம் இங்கே வந்துட்டு மீனா வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸ்ருதி வந்துட்டு வராங்க. ஸ்ருதி வந்துட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி வந்துட்டு கேட்குறாங்க, என்ன மீனா சமைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு டீ வேணுமா, நான் போட்டு தரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு மீனா ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்த பிரச்சனைக்கு அதுக்கும் நீங்கள் இனிமேல் சமைக்கவே மாட்டீங்க அப்படின்னு வந்துட்டு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு அவர் மேலே கோவம் இருந்தது தான், அதுக்காக வந்துட்டு
அவர் நைட்டெல்லாம் வந்துட்டு என்னை தேடி தேடி திரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு அவரை மன்னிச்சிட்டீங்க. நானாக இருந்தால் இதை சும்மாலாம் விட்டுருக்க மாட்டேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் நீங்களா இருந்தால் கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க. ஐயோ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். நான் அப்புறம் மூக்குலேயே ஒரு குத்து குத்துவேன். அப்புறம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அவன் கட்டு போட்டுட்டு தான் சுற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இவங்க 2 பேருடைய மீனாவும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கிறத வெளியில் வந்துட்டு நம்ம விஜயா வந்து நின்று கேட்டுட்ருக்காங்க. ஐயோ, இவகிட்டேருந்து என் பிள்ளைய வந்து காப்பாற்றணும் போல இருக்கே அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து மனசுக்குள்ளேயே புலம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதனா பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னது, அதான் நான் 10 விரல் இருக்குல்ல அப்படியே பீறி விட்ருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி அத்தை உங்களை எதனா பண்ணாக்கா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு. ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு சரியான ஆள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ருதி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கரண்டி எடுத்து இது ஸ்டவ்வில் வைக்கிறாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு இது கரண்டியை சுட வச்சு எடுத்து இந்த சைடு ஒரு இழு இந்த சைடு ஒரு இழு இழுத்து விட்ருவேன் அப்படின்னதும் வந்துட்டு விஜய் அதை கேட்டுட்டு அப்படியே அலறி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. ஸ்ருதி போயிடுறாங்க. இவங்க வந்துட்டு விஜயா வந்துட்டு உள்ளே வராங்க. இப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க, என்ன உனக்கு வந்துட்டு ஆள் சேர்க்குறியா, உன் கைங்கரியத்தெல்லாம் காட்டுறியா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு அவள் சும்மா இருந்தாலும் நீயே வந்துட்டு அவள்கிட்ட சொல்லி அவள் வந்துட்டு எனக்கு வந்து சூடு வைப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு வந்து சொன்னதும், அத்தை நாங்கள் வந்துட்டு அவங்க விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், ஏய் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆனால் மீனா வந்துட்டு இப்போ வந்து கலாய்க்கிறாங்க. மோர் வேணா தரட்டுமா, உங்களுக்கு சூடு வேணா குறையும் அப்படின்னது. ஏய் நெக்கலடி உனக்கு, உன்னை பார்த்துக்க வேண்டிய நேரத்தில் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு போயிடுறாங்க வெளியில். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, சிட்டி கிட்ட வந்துட்டு அந்த பிளாக்மெயிலர் இருக்கான்ல அவனை வந்துட்டு வரான். ஏங்க இந்த மாதிரி வந்துட்டு சிட்டின்னு யாரோ ஒருத்தர் வர சொன்னாராமே அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், ஆமாம்மா எங்கள் அண்ணன் தான் அப்படின்னதும், உங்கள் அண்ணன் எதுக்கு என்ன வர சொன்னோம், உள்ளே இருக்கிறாரு வாங்க அப்படின்னதும் வந்துட்டு வந்து ஒரு பாட்டி சேர் எடுத்து போட்டுக்கின்னு உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தான் என்ன வர சொன்னீங்களாமே, எதுக்கு உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு ஃபைனான்சியர்னு சொன்னீங்களே அப்படின்னதும் வந்துட்டு, ஆமாம்மா நான் தான் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னார். எனக்கு கூட காசு தேவைப்படுதுங்க வந்து கல்யாணத்துக்கு, எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை, கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். சொன்னதும் வந்துட்டு அவனை ஏஞ்சி வந்துட்டு பலார்னு அடிக்கிறாரு. ஏய் எதுக்கு நீ அடிக்கிற, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, பிளாக்மெயில் பண்ணுறியாமே அப்படின்னது. நான் வந்துட்டு அது மாதிரிலாம் பண்ணல, நான் வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் பர்சன், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு அவன் வந்துட்டு பேசுகிறான். நீ வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறியா, என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னதும், ஏங்க உங்களை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னதும், முன்னாடி தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பட்டார்னு அடிக்கிறாரு சிட்டி. அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா தள்ளி விட்டு கடகடன்னு ஓடுறான். அவனை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கடகடன்னு ஓடுறாங்க. வண்டி எடுத்துன்னு அவன் என்ன பண்ணான் ஓடிடுறான். பின்னாடி இவங்களும் வண்டி எடுத்துன்னு ஓடுறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. சேஸ் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தாக்கா இந்த சைடு பார்த்தாக்கா நம்ம முத்துவும் செல்வமும் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, அப்போ வந்துட்டு சமாதானமாயிட்டீங்க 2 பேரும் அப்படின்னதும் வந்துட்டு, ஆமாண்டா வந்துட்டு அவளுக்கு என் மேலே கோவமே இல்லையா, அதை அப்பயே மறந்துட்டாளாம், நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு நைட்டெல்லாம் தேடியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அப்போ பரவாயில்ல வந்துட்டு சமாதானமாயிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டே சொன்னது. இவர் வந்துட்டு அப்படியே வந்து கிச்சிலாம் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு கம்னுறா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்கு. அப்படியே இவங்க பாட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஆள் வந்துட்டு போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல வந்துட்டு அவன் காணாமல் போயிடுறான். காணாமல் போனதும் வந்து சிட்டியும் அந்த அவங்க இவனும் அவங்க கூட இருக்கிறவனும் தேடுறாங்க. தேடும்போது வந்துட்டு எங்கே போனான்னு தெரியலையே, இருடா அவனை முதல்ல இன்றைக்கி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னதும் வந்துட்டு அவன் எதிர்க்க வந்துட்டு என்ன பண்ணுறான், அவன் ஓட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டியை இடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அவங்க கீழே விழுந்துறாங்க. ஐயோ அம்மான்னு கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், வண்டி எடுத்துன்னு ஓடிடுறான். இப்போ வந்துட்டு அந்த வழியாக தான் வந்துட்டு முத்துவும் செல்வம் வராங்க. பாட்டியை பாடுறா, பாட்டி இஷ்டு ஓடுறான் பாடுறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு போகிறாரு. பின்னாடியே வந்துட்டு இந்த சிட்டியும் அவனோட ஆளும் வந்துட்டு அவனை இப்போ இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இங்கே வந்துட்டு செல்வம் வந்து அந்த பாட்டியை வந்து பார்த்துக்கிறாரு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.